கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். உதயன் தாலி கட்டிய மனைவியை அவனுடைய காதலி சந்திரிகா திருடி என்கிறாள். உதயனுக்கு மனது கேட்கவில்லை. அவனுக்கு வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்து கொடுக்கிறாள். ஒரு வேலைக்காரியைப் போல இருக்கிறாள் கண்மணி. அதனால்தானோ என்னவோ சந்திரிகா அவளை திருடி என்று சொல்லி திட்டியதும் மனைவி என்ற அன்பு இல்லாவிட்டாலும் இத்தனை நாள் அவனுடன் ஒரே வீட்டில் இருக்கிறாள், அதனால்தான் ஐயோ பாவம் என்று நினைத்தானோ என்னவோ. மனதின் ஒரு ஓரத்தில் தோன்றிய கடுகளவு கரிசனத்தில் அவளை ஆறுதல் படுத்த அவளை தேடினான். பிறந்ததிலிருந்து இன்று வரை கண்மணி எத்தனையோ ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் சந்தித்து கொண்டு வாழ்ந்திருக்கிறாள். ஆனால் இன்று சந்திரிகா அவளை திருடி என்று நேருக்கு நேராக கூறியதும், அவளுடைய புடவை முந்தானையை பிடித்து இழுத்து பணத்தை தேடியதும் மிகவும் அவமானமாகி போய்விட்டது கண்மணிக்கு. இப்படி சந்திரிகா ஒவ்வொரு முறை அவள் மனதை தேலாய் கொட்டும் போதும் அழுது அழுது அவளுக்கு இப்போது கண்ணீரே வற்றி போயிருந்தது. இன்னும் 2 நாட்கள்தான் தனம் அம்மா வந்து விடுவார்கள். அவங்க வந்ததும் முதல் வேலையா அவங்க கிளம்பும்போது கூடவே கிளம்பி அவங்க வீட்டுக்கே போயிடணும். இது நரக வேதனை, இங்கே இருக்கவே கூடாது என்று தீர்க்கமாக முடிவு செய்து கொண்டாள். கண்மணி வெளியில் நின்று கொண்டிருந்தாள். உதயன் அவளின் பின்னாலிருந்து அழைத்தான். கண்மணி. அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. கண்மணி என்று அவளின் எதிரே வந்து திரும்பவும் கூப்பிட்டான் உதயன் கனிவான குரலில். நான் உங்கள் அறையில் இருந்து எதையுமே திருடலை, நான் திருடி இல்லை என்று விசும்பினாள் கண்மணி. இல்லை, நான் உன்னை அப்படி சொல்லலை, அந்த சந்திரிகா தான் என்றவன் அவள் கண்களில் வழியும் நீரை பார்த்ததும், சாரி, அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவளுக்கு எப்பவுமே அவசர புத்தி தான். உன்னை அவமானப்படுத்தி இருக்கக்கூடாது, தப்பு தான், மன்னிச்சிடு. அவள் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று துடித்த தன் கைகளை கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்தி கொண்டான் உதயன். சரி, நீ உள்ளவா, வெளியே எல்லாரும் பார்க்கறாங்க என்றான். அவள் எதுவும் பேசவில்லை. மணி 8 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடுப்பியா, இல்லை பட்னி தானா என்றான் அவளை இயல்புக்கு கொண்டு வரும் முயற்சியில். கண்மணி தன் கண்ணீரை துடைத்து கொண்டு சமையலறைக்குள் செல்லவும் அப்பாடா என்ற நிம்மதி பெருமூச்சுடன் அவனும் உள்ளே சென்றான். இம்முறை தன் அறையில் இருக்கும் சந்திரிகாவை பார்க்க பிடிக்காமல் ஹாலிலேயே டிவியை போட்டு அமர்ந்து விட்டான். கண்கள் மட்டும்தான் தொலைக்காட்சி பெட்டியை பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் மனமோ அவள் இன்னும் அழுகிறாளா, இயல்பாகி விட்டாளா என்பதை அறிய துடித்து கொண்டிருந்தது. அன்று இரவு உணவை உதயன் மட்டும்தான் சாப்பிட்டான். உதயனிடம் அடிவாங்கிய சந்திரிகாவும் சாப்பிட வரவில்லை. கண்மணிக்கு பசிக்கவே இல்லை. சாப்பிட்டு முடித்து உதயன் தன் அறைக்கு சென்றான். இனிமே நான் இங்கே தங்கிறது சரியா வராது, நான் நாளைக்கே காலையில் கிளம்பிடுறேன் என்றாள் சந்திரிகா. அவள் கன்னம் சிவந்திருந்தது. ஏன் கோபப்படுற சந்திரிகா? கண்மணி அப்படி என்ன பண்ணிட்டா? உட்காந்து மீன் தொட்டியை தானே பார்த்துட்டு இருந்தா, அவ்வளவுதானே. அதுக்காக அவளை திருடின்னு சொல்லி அவளோட புடவையை பிடிச்சு இழுத்து, பாவம் அந்த பொண்ணு பயந்துட்டா. சும்மா இருக்கிறவங்கள யாராவது கஷ்டப்படுத்தினா அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் நான் உன்னை கோபத்தில் அடிச்சிட்டேன். ஏய் ப்ளீஸ் சாரி என்றான். இல்லை உதய், கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க. பொண்ணுங்க கழுத்தில் இருக்கிற தாலிக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதை கழுத்தில் கட்டின உடனே இந்த பசங்களுக்கெல்லாம் தான் பொண்டாட்டி மேலே அவ்வளவு அன்பும் காதலும் வந்துடுது. உங்கள் விஷயத்துலேயும் அதுதான் நடந்துட்டுருக்குன்னு எனக்கு பயமாக இருக்குது. இப்படியே போச்சுன்னா நீங்கள் என்னை மறந்துட்டு அவள் பின்னாடி போயிடுவீங்கன்னு எனக்கு தோணுது. அதனால் நானே உங்களை விட்டு விலகி போயிடுறேன். நீங்கள் உங்கள் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருங்க. நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி பார்க்கவே முடியாது. இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கக்கூடாது என்று அழுது தீர்த்தாள் சந்திரிகா. அவள் நாடகத்திற்கும் நடிப்பிற்கும் செவாலியர் விருதை கொடுக்கலாம். அப்படி ஒரு நடிப்பு. உதயன் அப்படியே மெழுகாய் உருகி போனான் அவள் நடிப்பில். என்ன பேபி, நீ சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுற. என்னை விட்டுட்டு நீ எங்கே போவ? இல்லை என்னை விட்டுட்டு போய் உன்னால தான் இருக்க முடியுமா? நான் தானே உன்னை என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நான் உன்னை போன்னு சொல்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் என்றான். சந்திரிகாவும் இதற்கு மேல் மிகு பண்ண வேண்டாம் என்று, சரி நீங்கள் இவ்வளவு சொல்கிறதால நான் இங்கேயே இருக்கேன் என்றாள். அடுத்த நாள் கண்மணி தனத்தின் அறையிலேயே தூங்கிவிட்டாள். காலையில் அவள் கண் விழிக்கும் போது உதயனின் அறையில் இருந்த மீன் தொட்டி அவள் கண்ணில் பட்டது. என்ன இது?
நான் எதுக்கு இவர் அறையில் வந்து தூங்குறேன் என்று வாரி சுருட்டி எழுந்தாள். இது தனமாமா தங்கி இருந்த அறை. ஆனால் அவர் அறையில் இந்த மீன் தொட்டி இங்கே எப்படி வந்துச்சு? மீன் தொட்டிக்கு பக்கத்தில் போய் நின்றாள். என் செல்லம் மீன்களா, நீங்கள் இங்கே எப்படி வந்தீங்க என்றாள். மீன்கள் வாயை திறந்து திறந்து மூடுவது அவைகள் அவளிடம் ஏதோ சொல்ல வருவது போலவே இருந்தது. முன்தினம் நடந்த பிரச்சனையில் கண்மணி அதிக நேரம் தூங்கிவிட்டாள். சந்திரிகாவும் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். உதயன் மட்டும் எழுந்து டைனிங் டேபிளில் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தான். மீன் தொட்டியை இங்கு கொண்டு வந்து வைத்தது யார்? இவரிடம் கேட்டு பார்க்கலாமா? சிறிது நேரம் யோசித்தான். சரி, காஃபி போட்டு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அப்படியே கேட்டு பார்க்கலாம் என்று காஃபியை எடுத்து கொண்டு போய் அவனிடம் கொடுத்தாள். ஆனால் அவனோ பேப்பரிலிருந்து கண்ணை எடுக்காமல் கையை மட்டும் நீட்டி காஃபி கப்பை எடுத்து கொண்டான். மீன் மீன் வந்து மீன் என்றால் அதற்கு மேல் பேச்சு வரவில்லை கண்மணிக்கு. எதுக்கு இப்போ மீன் விற்கிற, என்ன விஷயம் என்றான். மீன் தொட்டி நான் இருக்கிற அறையில் இருக்குது. அது எப்படி அங்கே வந்துச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன் என்றாள். ஓ, மீன் தொட்டியா? அதை நான் தான் நேற்று ராத்திரி உன்னோட அறையில் கொண்டு வந்து வச்சேன். அப்போது நீ நல்லா தூங்கிட்டு இருந்த என்றான். அதையே இங்கே கொண்டு வந்து வச்சிங்க என்றாள் அப்பாவியாக. ஓ அதுவா, நேற்று ராத்திரி எல்லாம் பயங்கர அழுக, என்னால் தூங்கவே முடியலை. கண்மணி புரியாமல் பார்த்தாள். அழுகையா? யாரு, எதுக்கு என்றாள் நெற்றியை சுருக்கி. மீனுங்க தான், வேற யாரு? இதுங்க விட்ட கண்ணீரில் மீன் தொட்டியே நிறைஞ்சு தரையெல்லாம் தண்ணி. அவ்வளவு அழுக. நான் கண்மணியை பார்க்கணும், அதுவும் இப்போவே பார்க்கணும்னு. அதான் அவங்கள நீ இருக்கிற அறையிலேயே கொண்டு வந்து வச்சேன் என்றான் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு. இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசுகிறான் என்று புரியாமல் கண்மணி குடித்து முடித்த காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு உதயனையே திரும்பி திரும்பி பார்த்தபடி எதுவும் பேசாமல் சென்று விட்டாள். உதயன் அவளின் அப்பாவித்தனத்தை ஓரக்கண்ணால் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். காலையில் எழுந்த சந்திரிகா ஆஃபீஸுக்கு கிளம்பாமல் ஏதோ யோசனையோடு உட்கார்ந்திருந்தாள். ஆஃபீஸுக்கு கிளம்பி இருந்த உதயன், என்ன நீ இன்னும் ரெடி ஆகலையா என்றான். இல்லை, எனக்கு கொஞ்சம் தலைவலி, நீங்கள் கிளம்புங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும், நான் வரலை என்றாள். பரவாயில்ல, உடம்பு சரியில்லைனா வேண்டாம், ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன் என்று உதயன் சென்று விட்டான். உதயன் சென்ற பிறகு காலை 11 மணிக்கு கிளம்பிய சந்திரிகா ஒரு ஆட்டோவை பிடித்து ஏறி அமர்ந்தாள். தன் ஃபோனை எடுத்து, ஹலோ சார், நான் கிளம்பிட்டேன், இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த 10 நிமிடத்தில் அந்த பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலின் ரெஸ்டாரண்ட்டில் யாருக்காகவோ காத்திருந்தாள். அப்போது அங்கு வந்த இளைஞன் 6 அடி உயரம், மீசையும் தாடியும் இல்லாமல் சுத்தமாக சபரம் செய்த முகம், ஹிந்தி பட ஹீரோவை போல தோற்றம். ஹலோ மிஸ் சந்திரிகா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என்று அவளிடம் லாபகமாக கை குலுக்கினான். சார், உங்களுக்கு என்னோட பேர், ஃபோன் நம்பர் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு தான் நீங்கள் யாருன்னு தெரியல. நேற்று திடீர்னு ஃபோன் பண்ணினீங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னீங்க. சார், உங்களுக்கு என்னோட பேர், ஃபோன் நம்பர் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு தான் நீங்கள் யாருன்னு தெரியலை. நேற்று திடீர்னு நீங்கள் ஃபோன் பண்ணி, சந்திரிகா உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, அதுவும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டான்னு சொன்னீங்க. அதான் நீங்கள் யார், என்ன விஷயமா இருக்கும்னு ஒரு கியூரியாசிட்டியில் வந்தேன் என்றாள். ஓ சாரி, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க மறந்துட்டேன், நான் தான் A to Z மசாலா கம்பெனியுடைய ஓனர் கௌதம் ராமச்சந்திரன். சார், A to Z மசாலாவா? நம்பர் 1 ரேங்கில் டாப்பில் இருக்கிற கம்பெனியாச்சே. நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக எல்லாரும் காத்துட்ருக்கும்போது நீங்கள் ஒரு சாதாரண ஆளான என்னை பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே சார், அதான் எனக்கு நம்பவே முடியலை என்றாள் சந்திரிகா முகம் பிரகாசமாக. என்ன மிஸ் சந்திரிகா சொல்கிறீங்க, நீங்கள் சாதாரண ஆளா? நீங்கள் உதயோட மசாலா கம்பெனியில் அவனோட அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, ஆம் ஐ ரைட் என்றான். ஆமாம் சார் என்றாள். உதயனோட கம்பெனி இப்போ புதுசாக ஒரு மசாலா தயாரிக்க போகிறாங்க, நலன் மசாலா கம்பெனி அரவிந்தோட சேர்ந்து, இதுவும் கரெக்டா என்றான் அவன் சிரித்தபடியே. ஆமாம் சார், அந்த வேலையில் தான் இப்போ உதய் சாரும் அரவிந்த் சாரும் முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க என்றாள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உதயும் அரவிந்தும் என்னோட போட்டியாளர்கள். நான் நம்பர் 1 ரேங்கில் இருக்கேன்னா உதய் 2வது இடத்துலையும் அரவிந்த் 3வது இடத்துலையும் இருக்காங்க.
இப்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மசாலாவை தயாரித்து மார்க்கெட் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேரும் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. சந்திரிகா அவள் விழிகளை அகல விரித்து கௌதமை புரியாமல் பார்த்தாள். அவங்க 2 பேரும் சேர்ந்து தயாரிக்க போகிற அந்த புது ப்ராடக்டுடைய ஃபார்முலா எனக்கு வேணும். அந்த வேலையை எனக்காக செய்ய உங்களால் தான் முடியும். அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன் என்றான். சிறிது மௌனமாக உட்கார்ந்து யோசித்தாள் சந்திரிகா. என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் எனக்கு இந்த உதவியை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய உதவியை நான் செய்ய காத்துட்ருக்கேன் என்றான் கௌதம். சார், நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா நான் கம்பி எண்ணணும். உதய் சாரை கூட சமாளிச்சிடலாம். ஆனால் அவர் கூட இருக்கிற அந்த அரவிந்த் பெரிய புத்திசாலி. அவரை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம் என்றாள். ஸோ உங்களால் முடியாது அப்படித்தானே? சரி, பரவாயில்ல, விடுங்க. இந்த வேலைக்கு நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன் என்றான் அவன். சார், நான் ரிஸ்க் அதிகம்னு தான் சொன்னேன். ஆனால் என்னால் முடியாதுன்னு சொல்லவே இல்லையே. நான் செய்கிறேன். ஆனால் இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? கௌதம் சிரித்தான். மிஸ் சந்திரிகா, நீங்கள் அழகி மட்டும் இல்லை, புத்திசாலியும் கூட என்று சொல்லிக்கொண்டே ஒரு பிளாங்க் செக்கை எடுத்து அவளிடம் கொடுத்தான். இந்தாங்க, இதில் எவ்வளோ அமௌண்ட் வேணும்னாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் சொன்ன வேலையை நீங்கள் கச்சிதமாக செஞ்சு முடித்ததுக்கு பிறகு தான் இந்த செக் உங்களுக்கு. இப்போதைக்கு இந்தாங்க 5 லட்சம் ரூபாய். இருந்த சூட்கேஸை எடுத்து திறந்து காட்டிவிட்டு இதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க என்றான். சந்திரிகா தன் விழிகளை விரித்து திறந்த வாயை மூடாமல் பணக்கட்டுகளையே பார்த்து கொண்டிருக்க, பை, மீட் யூ சூன் என்று சொல்லிவிட்டு அவள் பதிலுக்காக காத்திராமல் கௌதம் எழுந்து சென்று விட்டான். இத்தனை நாள் கஷ்டப்பட்டதற்கு கடவுள் தனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்திருப்பதாக நினைத்து கொண்டாள் சந்திரிகா. பணப்பெட்டியை எடுத்து கொண்டு போய் அவளுடைய வீட்டில் பத்திரமாக வைத்துவிட்டு ஒன்றும் நடக்காதது போல உதயனின் வீட்டிற்கு வந்துவிட்டாள். வீட்டு வேலைகளை முடித்தவுடன் பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கும் ரஞ்சனியையும் அவளுடைய குழந்தையையும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தாள் கண்மணி. ரஞ்சனிக்கு உணவு சமைத்து எடுத்துக்கொண்டு ரஞ்சனியை பார்க்க அவளுடைய ஃப்ளாட்டுக்கு சென்றாள். சுகப்பிரசவம்தான் என்பதால் ரஞ்சனிக்கு தனியாளாக குழந்தையை பார்த்து கொள்வது என்பது ஒன்றும் கஷ்டமாக தெரியவில்லை. கண்மணியை பார்த்தவுடன் சந்தோஷப்பட்டாள் ரஞ்சனி. அக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கண்மணி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. சிறிது நேரம் பேசி கொண்டிருந்ததில் ரஞ்சனி ஆர்கானிக் ஃபுட் ஸ்டோர் வைத்திருப்பதாக கூறினாள். அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிர்ப்புறமாக இருக்கும் ஒரு கடையை வாடகைக்கு பிடித்து அதில் இந்த தொழிலை செய்து வருவதாக கூறினார். இப்போது கடைக்கு போக முடிவதில்லை என்றும் உணவுப் பொருட்களின் எக்ஸ்பைரி தேதி வரை விற்காமல் இருந்தால் பெருத்த நஷ்டம் வரும் என்றும் 2 மாதத்திற்கு கம்பெனியை கடைக்கு சென்று கண்மணியை கடைக்கு சென்று பார்த்து கொள்ள முடியுமா என கேட்டாள் ரஞ்சனி. ஐயோ அக்கா, நான் உங்கள் அளவுக்கெல்லாம் படித்தவ இல்லை. நான் வெறும் 8ஆம் கிளாஸ் தான். பரவாயில்லை கண்மணி, நீ எந்த பொருளையும் தேடி எடுத்து படித்து பார்த்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எது வேணுமோ அதை கஸ்டமர்களே எடுத்துகிட்டு வருவாங்க. நீ விலையை மட்டும் பார்த்துட்டு பணம் வாங்கிட்டு பில்லு கொடுத்தனா போதும் என்றாள் ரஞ்சனி. கண்மணிக்கும் வீட்டில் தனியாக இருக்க போர் அடித்தது. சரிங்கக்கா, 2 நாள் போய் பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிறேன் என்றாள். ரொம்ப சந்தோஷம் கண்மணி, இந்த கடை சாவி. இப்போவே நீ ஃப்ரீயாக இருந்தேன்னா போய் கொஞ்ச நேரம் கடையில் இருந்துட்டு வா என்றாள் ரஞ்சனி. சரி, போய் பார்க்கிறேன் என்று சாவியை வாங்கி கொண்டு கடையை திறந்தாள் கண்மணி. நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இயற்கை விவசாய உணவுப் பொருட்கள். கண்மணி ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்து என்ன என்பதை தெரிந்து கொண்டாள். யாரோ 2 பேர் பொருட்கள் வாங்க வந்திருந்தார்கள். ரஞ்சனிக்கு ஃபோன் செய்து சந்தேகங்களை கேட்டுவிட்டு பில் போட்டு கொடுத்துவிட்டு பணத்தை வாங்கினாள். தான் ஏதோ ஒரு பெரிய சாதனை செய்துவிட்டதை போன்ற மகிழ்ச்சி அவள் மனதில். உடம்பிலும் மனதிலும் புது தெம்பு. அதே மகிழ்ச்சியுடன் பணத்தை கொண்டு வந்து ரஞ்சனியிடம் கொடுத்தாள். அக்கா, வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னால் முடியுமோ முடியாதோன்னு நினச்சேன். ஈஸி தான். இனிமேல் நீங்கள் வர்ற வரைக்கும் நானே கடையை பார்த்துக்கிறேன் என்றாள் கண்மணி. ரொம்ப நன்றி கண்மணி என்றாள் ரஞ்சனி. வீட்டிற்கு வந்த சந்திரிகா கௌதம் அவளிடம் பேசிய விஷயத்தை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள். எப்படியாவது இந்த விஷயத்தை செய்து முடித்துவிட்டால் லைஃபே செட்டில் ஆகிவிடும். அதன் பிறகு உதயனின் கண்ணில் படாமல் எங்காவது தூரமாக சென்று விட வேண்டும். இனிமேல் உதயன் என்னை திருமணம் செய்து கொள்வானா, இவன் சொத்துக்கள் கிடைக்குமா என்று கவலைப்பட தேவையில்லை. கௌதம் சொன்ன விஷயத்தை முடித்து கொடுத்தால்
நல்ல காசு கிடைக்கும். அந்த மசாலா ஃபார்முலா யாரிடம் இருக்கிறது, அதை எப்படி திருடுவது என்று திட்டம் தீட்டு கொண்டிருந்தாள் சந்திரிகா. மாலை வீடு திரும்பிய உதயன், என்ன பேபி, இப்போ தலைவலி பரவாயில்லையா என்றான். ஒரு நாள் முழுசா வீட்டுக்குள்ளேயே இருந்து உனக்கு போர் அடிக்கல என்றான். தூங்கி ரெஸ்ட் எடுத்த பிறகு தலைவலி பரவாயில்லை என்றாள். அன்று மாலை தனத்திடமிருந்து ஃபோன் வந்தது. உதயன் பேசிவிட்டு கண்மணியிடம் ஃபோனை கொடுத்தான். அவளும் பேசினாள். தனம் ட்ரிப் முடிந்து வருவதற்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கிறது. அத்தை வர்றதுக்கு முந்தைய நாள் சாயங்காலம் சந்திரிகாவை கொண்டு போய் அவள் வீட்டில் விட்டுடணும் என்று முடிவு செய்து வைத்திருந்தான் உதயன். ஆனால் பலத்த மழை காரணமாக தனம் போக வேண்டிய 2 கோயில்கள் கேன்சல் செய்யப்பட்டதால் அவர் வரவேண்டிய தேதிக்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே பயணம் முடிந்தது. கண்மணியும் உதயனையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்த வேண்டும் என்று நினைத்த அவர் இருவருக்கும் தெரிவிக்காமலேயே வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார். அதிகாலை நேரம். கண்மணி சமையலறையில் இருந்தாள். உதயன் சோபாவில் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தான். சந்திரிகாவோ எப்போதும் போல அரைகுறை ஆடையுடன் அவனை உரசியவாறே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். சந்திரிகாவிற்கு இப்போது அந்த புது மசாலாவுடைய ஃபார்முலாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக உதயனிடம் பேச்சை ஆரம்பித்தாள். உதய், நீங்களும் அரவிந்தும் சேர்ந்து செய்ய போகிற புது ப்ராஜெக்டு எந்த அளவில் இருக்குது? பேப்பர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த 1 வாரத்தில் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறேன். பேப்பர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த 1 வாரத்தில் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக எல்லாமே அரவிந்து தான் பார்த்துக்கிறான். ஸோ நமக்கு எந்த டென்ஷனும் இல்லை. அதில்லை உதய், நம்ம கம்பெனியில் ஆல்மோஸ்ட் எல்லா சமையல் மசாலாக்களுமே இருக்குது. பிறகு ஏன் திரும்பவும் புது மசாலா ப்ராஜெக்ட்? இது நமக்கு சக்ஸஸ் ஆகுமா? லாபம் வரும்னு என்ன நிச்சயம்? இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இந்த மசாலாவுடைய ஃபார்முலா அப்படி. இது வரைக்கும் எந்த கம்பெனியும் இப்படி ஒரு டேஸ்டான மசாலாவை பண்ணி இருக்கவே மாட்டாங்க என்றான். ஓ, அப்போது ஃபார்முலாவெல்லாம் அப்ரூவ் ஆயிருச்சு அப்படிதானே? ஆமாம், அந்த வேலையெல்லாம் அரவிந்தே பண்ணிட்டான். ஓஹோ, அப்படி என்ன ஃபார்முலா அது? நான் அந்த ஃபார்முலாவை பார்க்கலாமா? ஓ சாரி பேபி, அது நம்ம ஆஃபீஸில் தான் என்னோடய ட்ராயரில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபார்முலா எனக்கும் அரவிந்துக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அரவிந்த் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். அதான் உன்கிட்ட சொல்ல முடியல. நான் மட்டும் தனியாக பண்ணுற ப்ராஜெக்டாக, நம்ம கம்பெனி ப்ராஜெக்டாக இருந்தால் நான் மசாலா ஃபார்முலாவை பற்றி கண்டிப்பாக உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த விஷயத்தில் அரவிந்த் பேச்சுக்கு நான் கண்டிப்பாக மதிப்பு கொடுத்து தான் ஆகணும் என்றான். இட்ஸ் ஓகே, பரவாயில்லை உதய் என்று சொல்லிவிட்டு சந்திரிகாவின் மண்டைக்குள் பர்பு எறிந்தது. ஓஹோ, அந்த ஃபார்முலா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உதயனோட ஆஃபீஸ் ட்ராயரில் தான் இருக்கா? அதை என்னோடய மொபைலில் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதும். கௌதம் சொன்ன வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம் என்று மனக்கணக்கு போட்டு கொண்டிருந்தாள் சந்திரிகா. அதே யோசனையோடு எழுந்து குளிக்கச் சென்றாள். கண்மணி துவைத்த துணிகளை காய வைக்க மாடிக்கு சென்றிருந்தாள். ஹாலிங் பெல் அடித்தது. யாரது இந்த காலையில் நேரத்தில் என்று உதயனே சென்று கதவை திறந்தான். ஒரு கையில் பேக்கை பிடித்து கொண்டு சால்வியை போர்த்தியபடியே தனம் நின்று கொண்டிருந்தார். அத்தை, வாட் அ சர்ப்ரைஸ் என்று உதயன் தனத்தை கட்டி அணைத்து கொண்டான். என்ன அத்தை இது, இன்னும் 2 நாள் கழிச்சு தான் உங்கள் ட்ரிப் முடியுது, அதுக்குள்ளே திடீர்னு வந்துட்டீங்க? இல்லைப்பா, 2 கோயில் கேன்சல் ஆயிடுச்சு, பயங்கரமான மழையா, அதான் இன்றைக்கே வந்துட்டேன். ஆமாம், கண்மணி எங்கே? கண்மணி கண்மணி என்று அழைத்து கொண்டே உள்ளே சென்றார் தனம். அத்தை, கண்மணி மாடி மேலே துணி காய வச்சிட்ருக்கா, நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணும், காஃபியா டீயா, நானே போட்டு கொடுக்குறேன் என்றான் உதயன். என்னடா இது, மலைக்கு கூட சமையல் கட்டு பக்கம் ஒதுங்க மாட்டேன், இப்போ என்னடானா காஃபி டீ எல்லாம் போட கற்றுட்ருக்க, என்ன இதெல்லாம் கண்மணியோட ட்ரைனிங்கா என்றார் தனம். அத்தை, காஃபி டீ போடுறது ஒரு பெரிய விஷயமா? எனக்கு பிரியாணியே பண்ண தெரியும். நீ எதுவும் பண்ண வேண்டாம், போய் கண்மணியை கூட்டிட்டு வா என்றார் தனம் சிரித்து கொண்டு. சரி என்று மாடிப்படிகளில் 2 படிகளாக ஓடிச் சென்றான் உதயன். கண்மணி மாடி மேல் துவைத்த துணிகளை கம்பியில் போட முயற்சித்து கொண்டிருந்தாள். கண்மணியை விட துணி காய வைக்க கட்டியிருந்த கம்பி சற்று உயரமாகவே இருந்தது. இத்தனை நாளாய் மாடி மேல் வரும்போது மனை ஒன்றை எடுத்து வந்து அதன் மேல் ஏறி நின்று துணிகளை கம்பியில் போட்டு விடுவாள். இன்று மனை எடுத்து வர மறந்துவிட்டாள். திரும்பவும் படிகளில் இறங்கி ஏற வேண்டுமே என்று குதித்து குதித்து துணிகளை கம்பியில் போட முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவள் உதயனின் துவைத்த சட்டையை கையில் வைத்திருந்தாள். கண்மணியின் இந்த செயலை அவளுக்கு தெரியாமல் பின்னால் இருந்து உதயன் பார்த்து கொண்டிருந்தான்.
அவனுக்கு அவளை பார்க்க பார்க்க சிரிப்பு தான் வந்தது. பிறகு மெதுவாக நடந்து சென்று அவள் பின்னால் நின்று அவள் கையில் இருந்த துணியை அவனுடைய இரு கைகளிலும் பிடித்து கம்பியில் போட்டான். உதயன் கண்மணிக்கு மிக மிக அருகாமையில் இருந்தான். அவளுடைய பின் கழுத்து அவனுடைய மூச்சு காற்று பட்டு அவளுடைய உடல் சிலிர்த்தது. பின்னால் திரும்பியவள் உதயன் அருகாமையை பார்த்து வேகமாக நகர்ந்து கொண்டாள். திரும்பவும் அவள் பக்கத்தில் போய் நின்றான். அவளுடைய உயரத்தையும் அவனுடைய உயரத்தையும் வித்தியாசத்தையும் தன் கையால் காட்டி, காம்ப்ளான் குடி, சீக்கிரம் வளர்ந்துருவ என்றான் கிண்டலாக. அவளை பார்த்து உடல் சிலிர்த்து நின்றிருந்த கண்மணிக்கு பேச்சே வரவில்லை. அத்தை வந்துட்டாங்க, சீக்கிரமா வா, உன்னோட ஹை ஜம்ப் ப்ராக்டிஸ் எல்லாம் அப்புறமா பண்ணிக்கோ, அத்தைக்கு குடிக்க ஏதாவது கொடு என்றான். அம்மா வந்துட்டாங்களா என்று சந்தோஷத்தில் கண்மணி ஓட உதயனும் அவள் பின்னாலேயே சென்றான். இவர்கள் இருவரும் கீழே வரவும், சந்திரிகா, கண்மணி, என்னோட ஒயிட் ட்ரெஸ்ஸை ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லி கொடுத்தேனே, எங்கே அது? நான் அந்த ட்ரெஸ்ஸை தான் இன்னைக்கு போட்டுட்டு போகணும், துவைச்சியா இல்லையா என்று அதிகார தோரணையில் கேட்டுக்கொண்டே உதயனின் அறைக்குள் இருந்து வெளியே வர டைனிங் டேபிளில் உட்கார்ந்திருந்த தனம், யாரது இவ்வளவு அதிகாரமாக பேசுறது என்று சந்திரிகாவையே பார்த்து கொண்டிருந்தார். உதயன் மாடிப்படிகளில் நின்றவாறு தன் இடது கையை தலையில் வைத்து கொண்டான். ஐயையோ, அத்தை வந்த சந்தோஷத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிற சந்திரிகாவை நான் மறந்தே போயிட்டேனே, நல்லா மாட்டிக்க போகிறேன் என்று அப்படியே படியிலேயே நின்று விட்டான். கண்மணி அம்மா என்று ஓடி சென்று தனத்தை கட்டி அணைத்து கொண்டாள். சந்திரிகாவும் தனத்தை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே நின்று விட்டாள். இவங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கிறேனே, எங்கே என்று ஞாபகப்படுத்த முயற்சித்து பார்த்தாள். அம்மா, நான் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு நாட்களை எண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலை, நீங்கள் 2 நாள் முன்னாடியே வந்துட்டீங்க. அம்மா, பயணமெல்லாம் எப்படி சௌகரியமாக இருந்துச்சா என்றாள் கண்மணி. ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா கோயில்களையும் நல்லா தரிசனம் பண்ண முடிஞ்சுது. சாப்பாடு, தங்குமிடம் எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சுமா. ஆமாம், நீ என்ன இளைச்ச மாதிரி இருக்க, உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்ன என்றார் தனம். இல்லைம்மா, நீங்கள் போகும்போது எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கேன் என்றாள் கண்மணி சிரித்தபடியே. சந்திரிகாவிற்கு இப்போது ஞாபகம் வந்துவிட்டது. தனத்தை இதற்கு முன்பு ஆஸ்பத்திரியில் சந்தித்தது. வயசானவர் என்றும் பாராமல் உட்கார இடம் கொடுக்காமல் திமிராக பேசியது, தனம் முறைத்துவிட்டு சென்றது என்று எல்லாமே. ஐயோ, இவர்தான் உதயனின் அத்தையா? இது தெரியாமல் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் வாய்க்கு வந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசி எழுந்து இடம் கொடுக்காம, கடவுளே, அவங்களுக்கு என்னோட முகம் ஞாபகத்திலேயே இருக்கக்கூடாது, மறந்து போயிருக்கணும் என்று முருகா, இயேசு, அல்லாஹ் என்று எல்லா கடவுளையும் துணைக்கு அழைத்தாள் அவள். ஆமாம் கண்மணி, இந்த பொண்ணு யாரு? இவ எதுக்கு உதயனோட அறையில இருந்து வர்றா? அதற்குள் உதயன் ஓடி வந்தான். அத்தை, நான் சொல்கிறேன், அவங்க என்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக பேச வேண்டி இருந்துச்சு, அதான் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஓ அப்படியா, உன்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃபா? சரி. கண்மணி, உடம்பெல்லாம் வலிக்குது, ஸ்டூடாக ஒரு கப்பு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு கொடுக்குறியாம்மா என்றார் தனம். இதோ 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுறேன் என்று கண்மணி சமையலறைக்குள் துள்ளி குதித்து ஓடினாள். சந்திரிகா தனத்தின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த உதயனிடம் கண்களில் சைகை செய்து ஏதோ சொல்ல, என்ன என்று உதயனும் புரியாமல் சைகையில் கேட்க, தனம் அவர்கள் இருவரையும் பார்த்து விட்டார். என்னடா, என்ன ஆச்சு என்றார் உதயனை பார்த்து. இல்லாத்த, நாங்கள் 2 பேரும் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பலாமான்னு கேட்டுட்டு இருந்தோம் என்றான். அதற்குள் கண்மணி காஃபியோடு வந்தாள். காஃபியை வாங்கி கொண்ட தனம் சந்திரிகாவிடம் திரும்பி, ஏம்மா பொண்ணு, உன் பேர் என்ன என்றார். அத்தை, அவங்க சந்திரிகா என்றான் உதயன் முந்திக் கொண்டு. ஏண்டா, அவளுக்கு வாய் இல்லையா? அவளை கேட்டா நீயே பதில் சொல்கிற? ஆண்டி, என் பேர் சந்திரிகா என்றாள். நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கோம் என கேட்டார் தனம். சந்திரிகா, ஐயோ, பொய் சொன்னாலும் மாட்டிப்போம், நிஜத்தை சொன்னாலும் மாட்டிப்பேன், இப்போ என்ன செய்கிறது என்று திருட்டு மொழியில் நிற்க, ஆமாம், நாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், நீ தானே அன்றைக்கி ஆஸ்பத்திரியில் என்கிட்ட உட்கார இடம் தர மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டது. ஏன் கண்மணி, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இந்த பொண்ணு தானே நம்ம அன்னைக்கு கால்வலிக்கு ஆஸ்பத்திரிக்கு போன போது திமிரா பேசினது என்று தனம் கண்மணியை பார்த்து கேட்க, கண்மணி தர்ம சங்கடத்தில் உதயனை பார்க்க, என்ன நடந்திருக்கும்? சந்திரிகாதான் அத்தையிடம் சண்டை போட்ட பெண்ணா? கண்மணி என்ன பதில் சொல்லப் போகிறாள் என்று உதயனும் கண்மணியையே பார்க்க, ஆமாம் என்று தலையாட்டினாள் கண்மணி. என்னம்மா, வயசானவங்க, உடம்புக்கு முடியாதவங்க உட்கார இடம் கேட்டா தர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ என் பையன் வீட்லேயே வந்து நீ தங்கியிருக்கியே, அதாவது பரவாயில்ல, சரி சின்ன பொண்ணு,
பெரியவங்களை மதிக்கணும்னு அவங்க வீட்டில் சொல்லி கொடுக்கலன்னு நினச்சிக்கலாம். ஆனால் நீ என்னடானா இங்கேயே வந்து இருந்துக்கிட்டு துணியை துவைச்சியா இல்லையான்னு கண்மணிக்கிட்ட அவள் என்னவோ வேலைக்காரி மாதிரியும் நீ என்னவோ முதலாளி மாதிரியும் பேசுகிற. என்னடா உதய், கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத பொண்ணை வேலைக்கு வச்சிருக்க. அவள் துணியும் ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணு வேலை விஷயமாக முதலாளியை பார்க்க வரும்போது இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க? இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதோ பாருடா உதய், இத்தனை நாள் நீ மட்டும்தான் இந்த ஃப்ளாட்டில் இருந்த. அதனால் ஆஃபீஸில் இருக்கிறவங்கள வர வச்சு வீட்டையும் ஆஃபீஸ் மாதிரி பயன்படுத்தின. ஆனால் இப்போது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டில் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா. அதனால் இனிமேல் ஆஃபீஸ் விஷயத்த ஆஃபீஸில் மட்டும் பேசுங்க, வீட்டுக்கு யாரையும் கூட்டிகிட்டு வராத, புரிஞ்சுதா என்று உதயனிடம் தனம் பேசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் சந்திரிகா வீட்டை விட்டு கிளம்பிவிட வேண்டும் என்று நினைத்து தன் துணிகளை பேக் செய்து கொண்டிருந்தாள்.